சிறுகடிக்கு ஆசை வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரோகிணி முத்துக்கிட்டே இருந்து ஆட்டையை போட்ட போனை வித்யா கடல்ல தூக்கி வீசுறதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அதை ரோட்லயே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த போனை ஒரு அம்மா எடுத்து வயசான ஒரு தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டாங்க. வித்யா கிளம்புறதுக்கு முன்னாடியே உண்மையிலே வித்யாவோட பேக்ல போனை வச்சது யாருன்னா ரோகிணி தான். வித்யா கிளம்புற அவசரத்துல முத்தோட போனை டேபிள்ல வச்சுட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ரோகிணி பார்த்துட்டு, ஏண்டி திரும்பவுமா டேபிள் மேல போனை வச்சிருக்க, போன் எடுத்து பேக்குள்ள தான் வைக்கலாம்ல, போன் எங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரோகிணி தான் வித்யாவோட பேக்குள்ள முத்தோட போன் எடுத்து வச்சிருப்பாங்க. வித்யாவும் கிளம்புனதும் சரிடி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு தான் போறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் வித்யா முத்தோட போனை கீழே தவற விட்டுறாங்க. ஆனா அதை பார்க்காம வித்யாவும் நேரா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியால வந்த ஒரு அம்மா அந்த போன் எடுத்து பார்த்துட்டு, யார் போன் இது, யாரோ கீழே போட்டுட்டு போயிட்டாங்களே, ஐயோ பாவம் தேடிட்டு இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த போனை கையில எடுத்து பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல. அப்ப அந்த இடத்துல முத்துவும் மீனாவும் ஒரு வயசான தாத்தா பாட்டிய கூட அம்மா அப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மா உடனே அவங்கள்ட்ட போயிட்டு, தாத்தா இங்க பாருங்க தாத்தா, யாரோ போனை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க, யாருன்னே தெரியல, இந்த போன் யாரோடதுன்னு எனக்கு தெரியல, நீங்க இங்க தானே இருப்பீங்க ரெண்டு பேருமே, இந்தாங்க இந்த போனை நீங்க கையில வச்சிருங்க, யாராவது இந்த இடத்துல வந்து போனை தேடினாலோ இல்ல யாராவது போனை காணோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த போனை கொடுத்துருங்க தாத்தா, இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த போனை கொடுத்துட்டு அந்த வயசான அம்மா அப்பா ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி அந்த போனை வாங்கி கையில வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்காத வித்யாவும் பீச்சை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க மீனாவும் வித்யா வீட்டுல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா மீனா பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான்ல, அவன் திரும்ப வரானா இல்லையான்னு மீனா பயத்துல திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு போனதும் விஜய கேக்குறாங்க, என்னடி வந்தது ஒரே பதட்டமா இருக்கா என்ன, இந்த மாதிரி மீனா கிட்ட விஜய கேக்குறாங்க. இல்லத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, பூ கொடுக்க போனேனா, அதாத்த வண்டியில வரும்போது கொஞ்சம் வேகமா வந்தனா அதனாலதான் கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு மீனா சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் விஜயா என்னமோ நல்லவங்க மாதிரி, ஏண்டி வண்டி ஓட்டும் போது நீ மெதுவா ஓட்ட மாட்டியா, என்னமோ வண்டியை இவதான் தயாரிச்ச மாதிரி வேகமா வண்டியை ஓட்டிட்டு வர வேண்டியது, இந்த மாதிரி விஜயா மீனாவை திட்ட மீனாவும் பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்கே கடற்கரைக்கு போன வித்யா யாருமே இல்லாத இடமா போய் பாக்குறாங்க. ஏன்னா போனை தூக்கி வீசும்போது யாராவது பார்த்துட்டா போனை அவங்க கையில எடுத்துருவாங்கல்ல, அதனால யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வித்யா யாருமே இல்லாத இடமா பார்த்து தேடி போறாங்க. அங்க போனதும் தான் பேக்குக்குள்ள இருக்க முத்தோட போன் எடுக்கிறாங்க. பார்த்தா அதுல வித்யாவோட போன் மட்டும் தான் இருக்கு, முத்தோட போன் இல்ல. வித்யாவுக்கு ஒண்ணுமே புரியல, எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜிப்பா திறந்து பாக்குறாங்க. எந்த ஜிப்லயுமே முத்தோட போன் அதுல இல்ல. வித்யா அங்கனே பயந்துடுறாங்க. ஐயோ அவ ஏற்கனவே சொன்னாலே போன்ல ஏற்கனவே சத்யாவோட வீடியோ வேற இருக்குது, அது ஏற்கனவே லீக் ஆனாலும் அந்த போன் முத்தோட கையில கிடைக்க கூடாதுன்னு ரோகிணி நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப திரும்ப அவன் கையில கிடைச்சதுன்னா இது ரோகிணிக்கு பிரச்சனை ஆனாலும் ஆயிருமே. போன் எங்க போயிருக்கோம், ஓ போனை தான் நாம முதல்ல டேபிள்ல இருந்து எடுத்தே வைக்கல, ஒருவேளை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோமோ, இந்த மாதிரி வித்யா யோசிச்சுட்டு இருக்க. இல்லையே அதான் ரோகிணி தான் பேக்குள்ள எடுத்து வச்சிட்டேன்னு சொன்னாலே, ரோகிணி கண்டிப்பா எடுத்து வச்சிருப்பா, எடுத்து வைக்காம இருப்பா அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு அங்கிருந்து வித்யா கால் பண்றாங்க. போன் எடுத்ததும், என்ன வித்யா போனை தூக்கி கடல்ல வீசிட்டியா, இந்த மாதிரி ரோகிணி கேட்க, ஏய் ஏண்டி காமெடி பண்ணிட்டு இருக்க, போன முதல்ல டேபிள்ல இருந்து எடுத்தியாடி. வித்யா இந்த மாதிரி கேட்டதும் ரோகிணிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏய் என்னடி சொல்ற, நான் தாண்டி போன் எடுத்து உன் பேக்குள்ள வச்சேன், ஏய் நல்லா முதல்ல தேடி பாரு, நான் அப்பவே சொன்னேன்ல முதல்ல அந்த போனை தூக்கி கடல்ல வீசிரின்னு சொல்லி, இப்ப ஏண்டி நீ இம்சை பண்ணிட்டு இருக்க, நான் தான் உன் பேக்குள்ள எடுத்து வச்சேன்னு சொல்றேன்ல, உன் பேக்கை முதல்ல நல்லா செக் பண்ணி பாரு, இந்த மாதிரி ரோகிணி சொல்ல, ஏய் பேக்கே நான் தலைகில கவுத்துட்டேன்டி, பேக்ல இருக்க எல்லா பொருளையுமே எடுத்துட்டேன், பேக்ல இல்லடி. வித்யா இந்த மாதிரி சொன்னதும் ரோகிணிக்கு இருக்கிற பிரஷர் இன்னும் ஏறிடுச்சு. ஐயோ உன்னோட இம்சை தாங்க முடியலடி, ஏண்டி இப்பெல்லாம் பண்ற. வித்யாவை இந்த மாதிரி ரோகிணி கத்தி கிழிக்கிறாங்க. ஏண்டி வர வழியில எங்கேயாவது போட்டுட்டியாடி, ஏய் நீ முதல்ல எதுல போன, ஆட்டோல போனியா நடந்து போனியா. ரோகிணி இந்த மாதிரி வித்யாட்ட கேட்க, இல்லடி நடந்தே தாண்டி போனேன், பக்கத்துல தானே, அதனால நடந்தே தாண்டி போனேன். நடந்து போனியா, நான் தான் உன்னை ஆட்டோல போக சொன்னேன்ல, ஆட்டோல போயிருக்கலாம்ல, ஏண்டி இப்படி கஞ்சத்தனம் பண்ற, போன எங்க நீ கீழே தான் போட்டுட்ட, போய் பாரு ரோகிணி வித்யா கிட்ட சொல்ல. வித்யாவும் சரிடின்னு சொல்லிட்டு வித்யா வேகமா நடந்து போறாங்க. ரோட்ல போகும்போதும் ரெண்டு பக்கமா பாத்துக்கிட்டே தான் போறாங்க, போன எங்கேயாவது போட்டுட்டோமான்னு சொல்லி. ஆனா போற வழியில போன் எந்த இடத்துலயுமே இருக்க மாதிரி தெரியல. அப்படியே போன் கீழே விழுந்திருந்தாலும் கண்டிப்பா போனை யாராவது எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வித்யா நினைச்சிட்டே போறாங்க. வித்யா அப்படியே வேகமா போக கரெக்டா அந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்துல போறாங்க. ஆனா அந்த சமயம் அது ஒரு வளைவான இடம். அந்த இடத்துல வந்து ஒரு வேன் ஒண்ணு நிக்குது. வேனுக்கு அந்த பக்கம் தான் அந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. வித்யா வந்து வேனுக்கு இந்த பக்கம் தான் நடந்து போனாங்க. அந்த இடத்துல தான் பாத்துக்கிட்டே போறாங்க. அந்த இடத்துல அந்த வேன் நிக்கிறதுனால வித்யாவும் 2 செகண்ட் அந்த இடத்துல நின்னு நல்லா பாக்குறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல தான் விழுந்திருக்குமோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா அந்த இடத்துல போன் இல்ல, போன் தான் வந்து அந்த அம்மா அப்பா கிட்ட இருக்குல்ல. அந்த வேன் அந்த இடத்துல இல்லாட்டி கூட அந்த அம்மா அப்பா வித்யாவை பார்த்திருப்பாங்க, அந்த பொண்ணு ஏதோ தேடுது அப்படின்னு சொல்லி அந்த
போன் எடுத்து வித்யா கையிலையும் கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த வேன் மறைச்சுக்கிட்டு நிக்கிறதுனால அவங்களும் வித்யாவை பார்க்கல. வித்யாவும் பேசாம அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. நேரா வீட்டுக்கு போனதும் வீட்டுல இருக்க டேபிள் எல்லா இடத்துலயுமே சுத்தி தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே போன் இல்ல. கரெக்டா கொஞ்ச நேரத்துல ரோகிணி அங்க வந்துடுறாங்க. ரோகிணி வந்து வித்யாவை கண்ணா புண்ணான்னு கண்டபடி திட்டுறாங்க. ஏண்டி உனக்கு அறிவில்லையாடி? ஒரு போனை கூட உனக்கு பத்திரமா எடுத்துட்டு போக தெரியாதா? தேவையில்லாம நீ என்னைய மாட்டி விட பாக்குறிய, ஏண்டி இப்பெல்லாம் பண்ற? உன்னைய போய் நம்பி கொடுத்தேன் பாரு. இந்த மாதிரி ரோகிணி வித்யாவை திட்ட, ஏண்டி நான் என்னடி பண்ணுவேன்? நீ தானே பேக்குள்ள எடுத்து வச்ச, நான் எடுக்க கூட இல்லடி. நீ சும்மா மலுப்பாத. ஆமாண்டி நல்லா பேசு. நான் தான் உன்னை முதலே தூக்கி கடல்ல வீசிட சொன்னல, நீ அப்பயே வீசிருக்கலாம்ல. இன்னைக்கு மீனா அந்த போனை பாத்திருப்பா. மீனா பாத்திருந்தா அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சிருக்கும். இப்ப நீ கண்டிப்பா அந்த போனை கீழே தான் போட்டிருப்ப. அந்த போனை யாராவது கையில எடுத்திருப்பாங்க. அந்த போனை சுவிட்ச் ஆன் பண்ணி யாராவது முத்துக்கு கால் பண்ணிட்டா என்ன பண்றது? 2 பேரும் சிக்கணும். உடனே வித்யா, எனது 2 பேர் சிக்கணுமா? நான் ஏன்டி சிக்கனேன்? நீ பண்ற வேலைக்குலாம் நான் ஏன் சிக்கணும்? அப்ப ரோகிணி, ஏய் என்னடி இப்படி சொல்ற? ஓ என்னை மட்டும் தனியா கழட்டி விட பாக்குறியா? ஆமாண்டி, நான் தான் உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கல, இதெல்லாம் நீ செய்யாதன்னு சொல்லி. அந்த முத்துவும் மீனாவும் என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கடி. உனக்காக தினேஷ் எல்லாம் முத்தை அடிச்சு ஒரு தடவை ஜெயில தூக்கி போட்டாரு. அதெல்லாம் நீ மறந்துட்டு நீ தேவையில்லாம 2 பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிதான் இப்ப 5 லட்ச ரூபாய் காசு ரெடி பண்ணி அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பாத்தியா? தயவு செஞ்சு நீ பண்ற இந்த வேலையெல்லாம் விட்டுருடி. வித்யா இந்த மாதிரி சொல்ல, சரி நீ எனக்கு உபதேசம் பண்ண வேணாம். போன் எங்க? முதல்ல போனை தேடுற வழியை பாரு. தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பா இவ. ரோகிணி வித்யாவை கடுப்பாகி இந்த மாதிரி பேசுறாங்க. அங்கே போன் எடுத்த அம்மா அப்பா 2 பேரும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த போனை பாக்குறாங்க. யாரோட போன் இந்த போனு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அந்த போனை சுத்தி பாக்குறாரு. போனை ஆன் பண்ணி பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. போனை சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்காங்களே, ஒருவேளை போனை சுவிட்ச் ஆன் பண்ணா யாரோட போன் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா போனை சுவிட்ச் ஆன் பண்ணவும் செய்யறாரு. போனை சுவிட்ச் ஆன் பண்ணதும் போன் சுவிட்ச் ஆன் ஆகவும் செஞ்சிருச்சு. ஏகப்பட்ட மிஸ் கால் அதுல வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து தாத்தா, போன் என்னமோ இப்ப தொலைஞ்ச மாதிரி தெரியலையே, ரொம்ப நாளாவே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பாட்டி ஒண்ணு சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு ஏங்க தேவையில்லாத வேலை? இது யாரோட போனே தெரியல, யாராவது வந்து கேட்டா கொடுக்க போறோம், நீங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தாத்தா சொல்ல. இல்லம்மா பாவம்ல, போனை தொலைச்சவங்க போனை தேடிட்டு இருப்பாங்கல்ல, நம்மளே போன் பண்ணி யார்ட்டையாவது சொன்னா அவங்களே வந்து போனை வாங்கிட்டு போயிருவாங்கல்ல. இந்த மாதிரி சொல்லிட்டு தாத்தா போன்ல இருக்க கான்டாக்ட் லிஸ்ட் பாக்குறாரு. அதுல பார்த்தா மீனான்னு ஒரு பேர் இருக்கு. என்னது மீனாவா? ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச மீனாவா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அவர் மீனாவுக்கு தான் கால் பண்றாரு. அங்க வீட்டுல இருக்க மீனாவுக்கு ஒரு போன் வருது. மீனா அப்ப சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றாரு அந்த தாத்தா. மீனா சமைச்சிட்டு இருக்கிறதுனால போன் எடுக்கல. திரும்ப 2வது தடவையும் மீனாவுக்கே கால் பண்றாரு அந்த தாத்தா. கரெக்டா மீனா என்ன போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி போன் எடுக்க போறாங்க. மீனா போன் 2வது தடவையும் கட் ஆயிடுச்சு. மீனா அவங்களோட போன் எடுத்து கையில பாக்குறாங்க. யார் கால் பண்ணிருப்பா அப்படின்னு பேரை பார்த்தா முத்துன்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான், மீனா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. முத்தோட போன்ல இருந்து நமக்கு கால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மீனா திரும்பவும் அதே நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப அந்த பக்கம் காலை அட்டன் பண்றது யாருன்னா தாத்தா தான். ஹலோ, நீங்க யாருங்க? யாரு? இது என்னோட ஹஸ்பண்டோட போனு. யார் இந்த போனை வச்சிருக்கா அப்படின்னு மீனா கேட்க, அங்கிட்டு தாத்தா, ஏமா மீனா இது உன்னோட போனாமா? ஏமா நீ மீனா தானே பேசுற, உன் புருஷனோட போனாமா இது? இந்த மாதிரி தாத்தா சொல்லி இந்த வழியா போனவங்க கீழே போட்டுட்டு போயிட்டாங்கம்மா, அதாம எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இந்த மாதிரி தாத்தா சொன்னதும் மீனாவுக்கு அப்படியே ஷாக்கு. அப்பா வெயிட் பண்ணுங்கப்பா, இதான் நாங்க கொஞ்ச நேரத்துல வந்து போனை வாங்கிக்கிறோம்ப்பா. அவரோட போன் ரொம்ப நாளா காணா போச்சுன்னு தேடிட்டு இருந்தாருப்பா, இப்பதாப்பா கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிப்பா, பத்திரமா வச்சுக்கோங்க, நான் அந்த வந்து வாங்கிக்கிறப்பா. இந்த மாதிரி மீனா சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிட்டு, பாடா முத்தோட போனை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சாமிக்கெல்லாம் நன்றி சொல்றாங்க மீனா. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல அடுத்த கதையை பார்ப்போம். தேங்க்யூ.